அக்குபங்சர் மருத்துவத்தில் நம்முடைய மண்ணீரல் என்ற உறுப்பையும் நம்முடைய வயிறையும் நமது ஜீரண மண்டலத்தின் பிரதான உறுப்புகளாக கருதுகின்றோம். ஜீரணம் என்பது நாம் உண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய உயிர் சக்திகளை பிரித்து கிரகித்து உடல் இயக்கங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகும். அக்குபங்சர் மருத்துவத்தில் நம்முடைய மண்ணீரலையும் வயிறையும் நமது உடலின் நில மூலக உறுப்புகள் என்று சொல்லுகின்றோம். நமக்கான உணவுகளாக அமையக்கூடிய அத்தனை காய்களும் கனிகளும் கீரைகளும் கிழங்குகளும் தானியங்களும் இன்னும் பலவும் நிலத்திலிருந்து தான் வெளிப்படுகின்றன என்பதை நாம் அறிந்தவர்கள் தானே. விளைச்சல்கள் நிலத்திலிருந்தே வெளிப்படுகின்றன. அதே போல நாம் உண்ணக்கூடிய உணவுகளை ஜீரணித்து அதிலிருந்து உயிர் சக்திகள் எனும் விளைச்சலை வெளிப்படுத்தி நம்முடைய உடல் இயக்கங்களுக்கான ஆற்றல்களை உருவாக்கி தருவது நமது மண்ணீரலும் வயிறும் தான். அதனால்தான் அவ்வுறுப்புகளை நில மூலக உறுப்புகள் என்று அக்குபங்சர் மருத்துவத்தில் குறிப்பிடுகின்றார்கள். நமது மண்ணீரலும் வயிறும் நிறைவான இயக்க சக்திகளோடு இருக்கும்போது நமக்கு ஜீரண குறைபாடுகள் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. ஜீரண குறைபாடுகள் இல்லாத நிலையில் எந்த நோயும் அங்கே இருக்க முடியாது. அதனால்தான் அக்குபங்சர் மருத்துவத்தில் எந்த ஒரு நோய்க்கும் நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள சென்றாலும் அங்கே முதலில் கவனிக்கப்படுவது நம்முடைய ஜீரண மண்டலத்தினுடைய தன்மைகளைத்தான். ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தித்த பிறகே மற்ற நோய்த்தன்மைகளை சரி செய்வதற்கான செயல்முறைகளானது தொடங்கப்படும். மேலும் ஜீரண மண்டல குறைபாடுகளை நீக்கிவிட்டாலே மற்ற நோய்த்தன்மைகளும் அதனுடைய வீரியத்தில் குறைந்து நாம் சுகமடைய தொடங்கிவிடுவோம். ஆக மண்ணீரல் மற்றும் வயிற்றின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம். அவ்விரு உறுப்புகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றை பற்றி இப்போது நாம் விளங்கிக் கொள்வோம். முறையான பசி உணர்வு வந்த பிறகு மட்டுமே சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது உணவை பொறுமையாக மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும் என்பதை மிக அடிப்படையாக அக்குபங்சர் மருத்துவத்தில் வலியுறுத்துகின்றார்கள். அதிலும் உணவை சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிட வேண்டியதன் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் மிக முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு உணவில் இருக்கக்கூடிய சுவையை நாம் நாக்கால் சுவைத்து உணரும்போது அந்த சுவை மூலமாக அந்த உணவில் இருக்கக்கூடிய கணிசமான உயிர் சக்திகள் உடனுக்குடன் நமது உடலுக்குள் கிரகிக்கப்படுகின்றது. அந்த உயிர் சக்தியை நாம் சுவை சக்தி என்றே அழைக்க வேண்டும். சுவையின் மூலம் கிடைக்கக்கூடிய சக்தி. அந்த சுவை சக்தியை நம்முடைய உடலில் முதன்மையாக பெறுவது நம்முடைய மண்ணீரலாகும். மண்ணீரலின் மூலமாகவே நமது இதயம், நுரையீரல் போன்ற மற்ற முக்கிய உள்ளுறுப்புகளுக்கு அந்த சுவை சக்தியினுடைய சாரம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இது உணவை நாம் விழுங்காமல் இருக்கும் நிலையிலேயே, அதாவது உணவு நம்முடைய வாயில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே நிகழக்கூடிய சக்தி பரிமாற்றமாகும். மிக முக்கியமான இந்த சக்தி பரிமாற்றத்தின் மூலம் நம்முடைய ஜீரண மண்டல உறுப்புகளுக்கு சக்தி கிடைப்பதனால் அந்த உறுப்புகள் அவைகளுடைய வேலையில் முழு அளவில் தங்களை ஈடுபடுத்தி ஜீரணத்தை, அதாவது நாம் உண்ட உணவுகளிலிருந்து உயிர் சக்திகளை பிரித்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான பணியை வெற்றிகரமாக நிகழ்த்துகின்றன. ஆக நாம் உணவை பொறுமையாக சுவைத்து உமிழ்நீரில் கலக்கும்போது நமது மண்ணீரலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சுவை சக்தியை கொண்டே மண்ணீரலும் மண்ணீரலின் மூலம் மற்ற ஜீரண உறுப்புகளும் அவைகளின் ஜீரண மண்டல இயக்கங்களை தொடங்கிக் கொள்கின்றன. இந்த வகையிலான தொடக்கம்தான் ஜீரண வெற்றியினுடைய அடிப்படை செயல். இதை மிக கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் உணவை நல்ல முறையில் சுவைக்காமல் உமிழ்நீரில் கலக்காமல் வேக வேகமாக சாப்பிட்டு விழுங்கி விடும்போது அந்த உணவின் சுவையிலிருந்து கிடைக்க வேண்டிய அந்த சுவை சக்தி கிரகிக்கப்படாமலேயே போய்விடுகின்றது. மேலும் அதன் மூலம் மண்ணீரலுக்கு கிடைக்க வேண்டிய சக்தியும் கிடைக்காமல் போகின்றது. இதனால் மண்ணீரலில் முதல் கட்டமாக ஒரு சக்தி பற்றாக்குறை ஏற்படுகின்றது. மேலும் நாம் வேக வேகமாக விழுங்கி கொண்ட உணவானது வாயில் சுவை சக்திகள் பிரித்தெடுக்கப்படாத தன்மையிலேயே வயிற்றுக்குள் இறங்குகிறது. இது நம்முடைய வயிற்றுக்கு ஒரு பெரும் பாரமாக அமையும். ஏனென்றால் நம்முடைய வயிற்றினால் சுவை சக்திகளை கிரகிக்க முடியாது. சுவை சக்திகளை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய நாக்கிற்கு மட்டுமே உண்டு. நாக்கு வாயில் தானே இருக்கின்றது. ஆக சுவை சக்திகள் வாயிலேயே கிரகிக்கப்படாத நிலையில் வயிற்றுக்குள் இறங்கக்கூடிய அந்த செறிவும் வீரியமும் மிக்க உணவை ஜீரணிக்க முடியாமல் வயிறு திணற ஆரம்பிக்கும். வயிறு திணறும் போது மண்ணீரலின் சக்தியானது வயிற்றின் அந்த குறைபாட்டு நிலையை சரி செய்வதற்காக வயிற்றை நோக்கி பாய்ச்சப்படும். ஏனென்றால் மண்ணீரல் என்ற உறுப்புக்கு வயிற்றின் ஜீரண இயக்கங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பொறுப்பும் உண்டு. ஆனால்
சுவை சக்தி நேரடியாக வயிற்றுக்குள் இறங்கியதால் வயிறு திணறிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் மண்ணீரல் வயிற்றுக்கு உதவுவது என்பது மண்ணீரலுடைய இயல்பான வேலை கிடையாது. அது மண்ணீரலுக்கான ஒரு கூடுதல் வேலையாகும். எப்போதாவது இந்த கூடுதல் வேலை ஏற்படலாம், அதனை மண்ணீரல் சமாளித்து விடும். ஆனால் அடிக்கடி அந்த நிலை ஏற்படுவது என்பது மண்ணீரலுக்கும் வயிற்றுக்கும் நல்லது கிடையாது. சுவை சக்தி கிடைக்காததால் ஏற்கனவே சக்தி பற்றாக்குறையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணீரல் அதனுடைய வேலைகளையே முறையாக தொடங்கி கொள்ள முடியாத நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையில் அது வயிற்றுக்கும் உதவுவது என்பது இன்னும் அதனுடைய சக்தியை விரயம் செய்ய வைத்து அதனுடைய சொந்த செயல்பாடுகளை கூட செய்ய இயலாத அளவுக்கு ஒரு சோர்வு நிலையை மண்ணீரலில் உருவாக்கும். மண்ணீரலின் இந்த சோர்வு நிலை ஒரு பெரும் நோய்த்தன்மைக்கான தொடக்கமாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து விதமான ஜீரண குறைபாடுகளுக்கும் இன்னும் ஜீரண குறைபாட்டினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய நீரிழிவு நோய் தொடங்குவதற்கும் மண்ணீரலின் இந்த சோர்வு என்ற நிலைதான் காரணம். இந்த மண்ணீரல் சோர்வு நிலையிலிருந்து தான் எல்லா நோய்களுமே தொடங்குகின்றது என்று கூட சொல்லலாம். இதை நாம் அனைவருமே தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக நீரிழிவு உள்ளவர்கள் இதனை மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். மண்ணீரல் சோர்வாக இருக்கும்போது ஜீரணம் சரியாக நடக்காது. அதாவது நாம் சாப்பிட்ட உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள், இன்னும் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உணவுகளின் அடிப்படை ஊட்டச்சத்தாக இருக்கக்கூடிய சர்க்கரை எனும் குளுக்கோஸ் தரமாக முழுமையாக பிரித்தெடுக்கப்படாது. தரமற்ற இந்த சர்க்கரையை உடல் தன்னுடைய கட்டமைப்பினுள் அனுமதிக்காது. அதாவது தரமற்ற சர்க்கரை செல்களுக்குள் நுழைய முடியாது. ஏனென்றால் தரமற்ற சர்க்கரைக்கு கணையம் சுரக்கக்கூடிய இன்சுலின் எனும் சுரப்பு நீர் கிடைக்காது. இன்சுலின் கிடைக்காத சர்க்கரையால் ஒரு செல்லுக்குள் நுழைய முடியாது. செல்களுக்குள் நுழைய முடியாத அந்த தரமற்ற சர்க்கரையானது இரத்தத்திலேயே சுற்று பெற்று கொண்டிருக்கும். செல்களுக்குள் சர்க்கரை எனும் குளுக்கோஸ் சென்றால்தான் உடலுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் இங்கே செல்களுக்குள் சக்தி செல்ல முடியாத நிலை உண்டாகி இருப்பதால் உடலில் சோர்வும் பலகீனமும் ஏற்படும். இதுதான் நீரிழிவு நோயின் தொடக்கம். மேலும் இரத்தத்தில் சுற்று பெற்று கொண்டிருக்கக்கூடிய தரமற்ற சர்க்கரை தொடர்ந்து சிறுநீராக வெளியேற்றப்படுவதால் நம்முடைய சிறுநீரகமும் சோர்வை அடைந்து அது சார்ந்த பலகீனங்களும் நோய்த்தன்மைகளும் ஏற்படும். இதுவே நீரிழிவு நோயினுடைய அடுத்த நிலையாகும். இவ்வாறு நீரிழிவு நோய்த்தன்மை பல தன்மைகளில் நம்முள்ளே வளர்கின்றது. நமது ஜீரண மண்டலத்தின் இரு பெரும் உறுப்புகளில், அதாவது மண்ணீரல் மற்றும் வயிற்றில் ஏற்பட்டுள்ள சோர்வு தன்மைகளே இந்த நீரிழிவு நோய்த்தன்மையை தொடங்கி வைத்து வளர்க்கிறது என்பதை தவறாமல் இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மண்ணீரல் சோர்வு தன்மையை சரி செய்யாமல் நீரிழிவு நோய்க்கு இயற்கையான முறையில் நிவாரணம் என்பது கிடைக்காது என்பதை உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்ணும் உணவில் நோய் இல்லை, உண்ணும் முறையில்தான் நோய் உள்ளது என்ற அற்புதமான உணவியல் நெறியை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் நல்ல பசி உணர்வு வந்தவுடன் மட்டுமே சாப்பிட வேண்டும். உணவை பொறுமையாக மென்று சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிட வேண்டும்.